இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025 செப்டம்பர் மாதம் 21 நைட்டு 11:22 சாரி 11:01 நைட்டு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12:22 வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22 காத்தால 12:22 வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11:01 இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணுவோம். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் இந்த நைட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா கோவில் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40 ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23 அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகளில் பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்போ டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மீனம் உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துல இருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. மீன ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மீனம் தான். ஏன்னா பொதுவாகவே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடங்கள்ல எப்பெல்லாம் அந்த சாயா கிரகங்கள் உட்காருதோ அந்த டைம்ல நல்ல லிஃப்ட் கொடுக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்க்கறச்சு இப்போ 6ஆம் இடத்துல போய் சூரியன் கேது காம்பினேஷன் உட்காந்துருக்கு. யார் உங்கள் எதிரியா இருக்காங்களோ அவன் என் மேல காணாம போயிடும். எதிரி கிடையாது, சண்டை போட்டு தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா அவங்கள பார்த்து அவன் தெரிச்சு ஓடிடும். எதிரியே கிடையாதுங்கிற மாதிரி. நாமினேஷன் தாக்கல் பண்ணாதான் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. நாமினேஷன்ல தாக்கல் போட்டியே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதே மாதிரி ஒரு லோன் வாங்கி ரொம்ப படிச்சு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கந்து வட்டியில போய் மாட்டின்னு இருக்கீங்கன்னா கந்து வட்டி கொடுக்குற நபர் யார் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல
அவர் இனிமேல் வேணாம்னு சொல்லி நமக்கு இந்த பிரச்சனையை வளர்ந்து போயிடுவார். இல்லைன்னா அவரு கேஸ்ல மாட்டிப்பார். கவர்மெண்ட் மூலியமான கேஸ் ஏதாவது ஏற்படும். அப்ப கந்து வட்டி வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கவனமா இருக்கணும். இல்ல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய யார் இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசாங்க உத்தியோகிகள் 100% ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வராத டிரான்ஸ்ஃபர், வேணும்னே பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர், இல்ல வராத ப்ரமோஷன், இது எல்லாம் இப்ப வரும். மீனத்துக்கு 6ஆம் இடத்துல கேது போய் உட்கார்ந்துருக்கு. அதனால கண்டிப்பா மருத்துவர்களுக்கு யோகமான காலகட்டம். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சோம். நிறைய பேருக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும், இல்லை நல்ல மருந்து கிடைக்கும். கேது சேர்ந்தது அப்படின்னாவே தெய்வத்தினால் அனுப்பப்படக்கூடிய ஒரு மருத்துவர் அர்த்தம். இவ்வளவு நாள் தெரியாது, இன்னைக்கு டேட்டுக்கு தெரியும். சிவகுமார் டாக்டர் ஒரு ஹெல்ப் பண்ணுவார், நமக்கு தெரியாது எப்படி யார் என்னன்னு தெரியாது. இப்படிலாம் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு பேசிக்கலா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல வாழ்க்கை துணையோட பிரச்சனைனா உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. நிறைய கேஸ்லாம் கப்புன்னு க்ளோஸ் ஆகும். ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கு, 18 வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு சார்னா இப்போ முடிச்சுவீங்க. ஒரு வீடு வாங்கணும், கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல உங்களுக்கு ஒரு வீடு அலாட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அலாட் பண்ணீங்கன்னா இப்போ அலாட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா நடக்கணுமோ, அப்பா மூலியமா நடக்கணுமோ, இல்ல மாமா மூலியமா நடக்கணுமோ, சித்தப்பா மூலியமா நடக்கணுமோ, கண்டிப்பாக இப்போ அது நடக்கும். எந்த விதத்திலுமே பிரச்சனைகள் சங்கடங்கள் எந்த விதமான இஷ்யூ ஆனாலும் பயங்கரமா உழைப்பீங்க. உழைப்புக்கு மாறு பெயர்னு சொன்னா மீனம் தான். அதுவும் சனி எப்போ வக்கரமாச்சோ அன்னைக்கு டேட்ல இருந்து தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு உழைப்பு, அதுக்கான ஊதியம், அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான கெத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஸோ பேசிக்கலி மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் இருக்குது. இந்த பயிற்சிகள்ல தான் இந்த மாதிரிலாம் பலன் சொல்லியிருக்கோம். பட் ரியாலிட்டி என்னன்னா இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகணம் அந்த அளவுக்கு ஒரு வலிமையானது. அதனால we are trying to, ரெண்டுமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12 பாவகங்கள்ல லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் சந்திர கிரகணம், தெய்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது பஞ்சமஸ்தானம், அந்த இடத்துல சூரிய கிரகணம். இப்படி நடக்கிறதுனால இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதனால தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. மெயினா நீங்க பண்ண வேண்டியது சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்யணும். தன்வந்திரி கோவில் பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி அங்க போய் நீங்க ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு வரலாம். கோதுமையில ஏதாவது ஒரு அல்வா மாதிரியோ கோதுமையில ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே கூட இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தோட எஃபெக்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குங்க சார்? அதாவது சூரிய கிரகணம் நடக்கிறதுக்கு 7 நாள் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிடும். சூரிய கிரகணம் நடந்து 40 டேஸ்க்கு இந்த எஃபெக்ட் இருக்கும். ஆல் ரவுண்டா பார்க்கும்போது 48 டேஸ். ஒரு மண்டலம் கண்டிப்பாக இதுக்கு வேலை செய்யும். அதனால அதுக்கு தான் 40 டேஸ்ன்னு சொல்றது. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.